திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான தம்பதியை கொன்று பக்கத்து வீட்டுக்காரரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? மாவட்டம் அவிநாசி அருகே ஆடு கோழி வேலி தாண்டியதன் பகையின் காரணமாக வயதான தம்பதியினர்கள் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள துலுக்காமுத்தூர் ஊராட்சி பூச்சபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி, இவரது மனைவி பர்வதம். இவர்கள் இருவருமே தனது தோட்டத்து வீட்டில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் மகன், 2 மகள்கள் வெளியூரில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை பழனிசாமி மற்றும் பர்வதம் இவர்களது வீடு திறந்து கிடப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்த பொழுது பழனிசாமி மற்றும் பர்வதம் இருவருமே ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தனர். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அவிநாசி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவிநாசி போலீசார் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு திருப்பூர் மாவட்ட எஸ்பி கிரியாஸ் யாதவ் மற்றும் மேற்கு என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மண்டல ஐஜி செந்தில்குமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு வந்து தொடர்ந்து அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய், தடவியல் துறையை சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து தங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வந்தார்கள். மேலும் அருகே அனைவருமே போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது அருகே ரமேஷ் என்பவரை மட்டும் காணவில்லை. தொடர்ந்து இது குறித்து அக்கம் பக்கத்தினர் விசாரிக்கும் பொழுது ரமேஷுக்கும் பழனிசாமிக்கும் ஏற்கனவே ஆடு மற்றும் கோழி வேலி தாண்டியதன் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இது பல மாதங்களாக இந்த தகராறானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது நேற்று இரவு ரமேஷ் மது போதையில் பழனிசாமி வீடு புகுந்து பர்வதத்தை கழுத்திலும் பழனிசாமியை கழுத்து மற்றும் காது பகுதியில் வெட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். தொடர்ந்து இன்று காலை ரமேஷ் பழங்கரை அருகே செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்துள்ளார். அவரை அக்கம் பக்கத்தினர் அவிநாசி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் அங்கு அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் தான் செய்த கொலையை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து இச்சம்பவமானது அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தினால் அவர்களது உறவினர்கள் பெரும் சோகத்தில் உள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.